உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு 2024 வருடம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. பார்க்குறீங்க, பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக வந்து அடையும். ஆக சிம்மராசி அப்படின்னாலே சொல்ல வேண்டியதே இல்லை. சூரிய பகவான் உங்களது வீட்டிற்கு அதிபதி, உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர். ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு சுமைதாங்கின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய வெளிச்சம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், இது எல்லாமே மற்றவங்களை சார்ந்து தான் நிற்கிது. இன்றைக்கு வரைக்கும் சுயநலமாக யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. எப்போவுமே பொதுநலமாக யோசிப்பீங்க. எங்கேயும் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு இதில் எந்த பிரச்சனைகள் தெரிஞ்சாலும் அதை சரி செய்து கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசு உங்களுக்கு உண்டு. எப்போவுமே அடங்கி ஆளக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட இல்லை. அன்புக்கு கட்டுப்படுவீங்க. ஆனால் உங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல நிற்க கூட மாட்டேங்க. தன்மானத்திற்கு கட்டுப்பட்டு நிற்க. ஏன்னா தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க. வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, இப்படி வாழ்கிறத தான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்தீங்க. உங்களை மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களும் இல்லை. அது என்னவோ என்ன மாயமோ தெரியல. கடந்த காலகட்டங்களில் இருந்த இந்த கிரகத்தினுடைய பலவீன நிலை உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போட்ட மாதிரி, எங்கேருந்து தான் சூறாவளி மாதிரி இந்த சூழ்நிலை வந்தது தெரியல. இந்த 5 வருஷத்தில் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இங்கே யாரும் இல்லை. உங்களை மாதிரியான ஒரு மெயினாக ஒரு கெப்பாசிட்டியாக ஒரு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க யாருமே இல்லை. நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நின்னீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைஞ்சாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க பூரிப்படைஞ்சாங்க. வாழ்ந்தால் இப்படி வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் குறுகிய காலகட்டங்களில் நடந்த சரிவுகளால் இப்போது இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. காரணம் சரிவுகள். ஒரு மனுஷனுக்கு தொழில் இவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்கக்கூடாது. அந்த பாதிப்புகள் எங்கே மிஸ்டேக் நடந்ததுன்னே தெரியல. அடுத்தடுத்து சரிவுகள். இதை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி நீங்கள் என்னென்னவோ பண்ணீங்க. ஆனால் எங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. கடைசியில் பார்த்தா கடன் கடன் கடன். இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலை. ஏன் இன்றைக்கி உங்களோட இருந்தவங்களே உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை. இன்றைக்கி சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாத்துலேயுமே முன்னோடியாக நின்னீங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கி அப்படியே உங்களையே ஒரு செகண்ட் பேலன்ஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அப்போது ஒரு மனுஷனுக்கு தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இவ்வளோ சிக்கல்களையும் தாண்டி உங்களுடைய மனசும் சரி, உங்களுடைய தன்னம்பிக்கையும் சரி எங்கேயுமே குறையில. காரணம் என்னென்னா சிம்ம ராசிக்கு அந்த பவர் இருக்குது. ஏன்னா சாதிச்சு காட்டுவீங்க, நல்ல இலக்கு அடைவீங்க. நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க, நீங்கள் வளர்ந்து பல பேரை வாழ வைப்பீங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு மட்டும்தாங்க. காரணம் என்னென்னா அந்த நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளோ வழி, இவ்வளோ இழப்புகள். சிலர் வாழ்க்கை இழந்தீங்க, சிலர் உங்களுக்கு வேண்டியவங்க இழந்துட்டீங்க. இன்றைக்கி சிலர் ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு மனுஷனுக்கு இருந்த அந்தஸ்து மரியாதை எல்லாமே அப்படியே பறி கொடுத்துட்டு நிற்கிற மாதிரி. அந்த அளவுக்கு ஏன் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிற உழைப்பாளிக்கு, அந்த தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷ நிம்மதி இன்றைக்கி கொடுக்குற முதலாளி உங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு பாதிப்புகள் சந்திச்சிட்டிங்க. கவலைகள் வேண்டாம். இது எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த நேரம் தான் இப்போ உங்களுக்கு அமைச்சிருக்கு. கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் சூரிய பகவான் 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்தில் தான் இருப்பார். 14ஆம் தேதிக்கு மேலே அவர் கும்பத்துக்கு வந்து டைரெக்டாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போது இது ஒரு அருமையான அமைப்பு. இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியம். அடுத்தது செவ்வாய் பகவான் உங்களது சத்ருஸ்தானத்தில் உச்சமடைந்து நிற்கிறார். அவர் 6ஆம் தேதியே அந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி தனுசில் இருந்து 6ஆம் தேதி அங்கே பெயர்ச்சியாகி சத்ருஸ்தானத்தில் நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் அவரது பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களது 12ஆம் வீட்டிலும் உங்களுக்கு மேல், அதாவது இந்த சிம்ம ராசியவே பார்க்குறாரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு
பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த பார்க்குறார். அப்போது 100% உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும். அதில் தொழில் பாக்கியம், வளர்ச்சி முன்னேற்றங்கள், கடன் சுமைகளை நீப்பீங்க. சிலர் எங்கெங்கேயோ எல்லாத்தையும் வாங்கிட்டேன், நான் வாங்கக்கூடாத இடத்துல எல்லாம் கடன் வாங்கிட்டேன், இப்போ கடைசியில் எதையும் பண்ண முடியாமல் அப்படியே தவிச்சுக்கிட்டு நிற்கிறேன்னு நினைக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது. நட்பு ரீதியில் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாக போகுது. உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் உங்களை அடைய போகுது. அது திடீர் திருப்பங்கள். அதற்கு இந்த 2024 உங்களுக்கு ஒரு ஃபேவரான வருடம். அதனால் இது சக்ஸஸான ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும். அதற்கு முதல் படி இந்த மாதமே இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மூவ் பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த பாதிப்புகளையும் பலவீனங்களையும் நெகட்டிவையும் நினச்சி இந்த நல்ல விஷயத்தை, இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. மூவ் பண்ணுங்க. அடுத்தது தொழில் இருக்கிற அந்த கடந்த காலகட்டத்தில் அந்த துரோகங்களை சரி செய்திடுவீங்க. அந்த பாதிப்புகளை சரி பண்ணிடுவீங்க. இந்த இழப்புகளை மீண்டும் சரி செய்து ஒரு அருமையான இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிடுவீங்க. ரீஎன்ட்ரி கொடுத்துருவீங்க. வேலையில் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. இந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்மராசி என்பவர்கள் தான் இன்றைக்கி பல இடங்களில் அரசாங்க அரசியல் வரைக்குமே நீங்கள் தான், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். எல்லா இடத்துலையும் மெயினான ஒரு டாப் லெவல் ஒரு அதிகாரப்பூர்வமான ஆட்சியில் இருக்கக்கூடிய இவங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் தான். அப்பேற்பட்டவங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு நிம்மதி சந்தோஷம். ஏன் கஷ்டப்பட்டு சிலர் வீடு கட்டி இன்றைக்கி அதையும் விற்றுட்டு வந்தவங்க பல பேர். ஏன் இன்னைக்கு வரைக்கும் வீடு கட்ட முடியல, பூமி வாங்க முடியல, என்னன்னே தெரியல. ஏன் என்னுடைய பூர்வீக சொத்து அதுவும் இன்றைக்கி சிக்கலில் நிற்கிது, அது என் கைக்கு வந்தால் கூட பரவாயில்ல நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்க பலர். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த காலகட்டங்களில் அந்த வளர்ச்சி கிடைக்கும். ஏன் அந்த வேலையில் நீங்கள் பட்ட மன உளைச்சல்கள், உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய யதார்த்தம், அந்த யதார்த்தத்தையே இன்றைக்கி பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு தொந்தரவாக இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பாதிப்பாக இருக்குன்றதுனால உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது போட்டு பழி போட்டு உங்களை அந்த இடத்த விட்டு தூக்குன்ற அளவுக்கு மறைமுக சிக்கல். ஆக இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க நீங்கள். ஏன்னா பல பேர் விஆர்எஸ் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாமா, எதுக்காக நம்ம இந்த வேலையில் இருக்கணுன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. கண்டிப்பாக சாதிப்பீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீங்க, ப்ரமோஷன் அடைவீங்க. மனசார இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்கும். மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இலக்கு, கடந்த காலகட்டங்கள் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, மீண்டும் சரி செய்து நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம், பொன்னான காலம். மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க பலர். ஏன்னா அஷ்டமத்தில் இருந்த குருவால் ஒரு மேன்மைகள் கிடைக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் குரு நமக்கு நல்லது செய்வார்னு நீங்கள் நினச்சிங்க. அது என்னவோ தெரியல, கரெக்டாக சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால குருவும் ராகுவோட பிளாக் ஆகி நின்றுட்டார் கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் வக்ர நிலையில் இருந்தார். இப்போ தான் கரெக்டாக தெளிவாக இருக்கார். இப்போ அவரது பார்வை உங்கள் ராசியும் பார்க்குது, உங்களது 3ஆம் இடத்தை பார்க்குது, உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குது. திருமண முயற்சியை இப்போ நீங்கள் பலப்படுத்துங்க, கொஞ்சம் வேகப்படுத்தி டக்குன்னு சடனாக நம்ம முடிக்கணும். இருக்கிறதே இந்த 3 மாதத்தில் இந்த குரு பலன் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி முடிச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லை, இது நடக்கும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணால் 100% உங்களுக்கு வாய்ப்புகள் நடக்குது, கிடைக்குது, மாற்றம் இல்லை. அடுத்து உங்களது வாழ்க்கையில் இந்த நிமிஷம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் திருமண ஆகி டைவர்ஸ் வரைக்கும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. நீங்கள் எவ்வளோ வளைஞ்சு கொடுத்தாலும், எவ்வளோ நீங்கள் எதனாலும் கடைசியில் பார்த்தா அங்கே பிரச்சனையிலேயே போய் முடியுது. இது இல்லாமல் மற்றவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இங்கே பிரச்சனையை பெருசாக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர சிறுசாக்கிறவங்களுக்கு யாருமே இல்லை. ஆக இந்த பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரியான ஒரு மோசமான அவ்வளோ நிலை. இந்த நிலையை விட்டு நம்ம மீண்டு வெளியில் வர முடியுமா, நம்ம நல்ல இலக்கை அடைய முடியுமா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறவங்க நீங்கள் காட்டின வழியில் போனவங்க எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஏன் உங்களோட ஒரு நட்பு வச்சவங்க கூட இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சி அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய கஷ்டத்தை சேர்த்து நீங்கள் படுற மாதிரி பல ஒரு 100 கிலோ வெயிட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி மன பாரத்தினாலேயே பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகி கூட பிறந்தவங்க, உங்களுக்கு வேண்டியவங்க, உங்களை சார்ந்தவங்க யாருமே உங்களை புரிஞ்சிக்கலை. எல்லாருமே உங்களை குற்றவாளியாக்கி உங்கள் மேலே பழி சுமத்தி உங்களை குறி வச்சு தாக்குறதுல தான் இங்கே
குறிக்கோளாக இருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு மன உளைச்சலோட படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள் பல சிந்தனைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த கிரக அமைப்புகள் சுக்கிர பகவானும் சரி, உங்களுக்கு செவ்வாய் பகவானும் சரி, எல்லாம் ஒரு அருமையான நேர்கோட்டில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுடைய 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ 7ஆம் இடத்துல சூரியன் புதன் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பினால திடீர் மாற்றங்கள் கிடைக்குது, உங்களுடைய மனபாரம் நீங்குது, நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குது. ஆரோக்கிய ரீதியில் பல மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. பல பேருக்கு பேக் பெயின், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக அமையும். இன்னும் சிலருக்கு பெற்ற பிள்ளைகளால் பலவிதமான மன உளைச்சல்கள், அந்த மன உளைச்சல்களால் என்ன செய்யறதுனே தெரியல ஒரு வேதனை. இன்னும் சிலர் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாய்ப்பு அமைச்சு அந்த திருமணமே இன்னைக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சே. தொழில் சார்ந்த அமைப்புகள் உருவாக்குனீங்க, அந்த தொழில் அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லெவலில் நஷ்டங்களை உண்டாக்கி அதுவே பலவித பாதிப்புகள் உண்டாக்கி இன்னைக்கு கடன் சுமைகளுக்கு ஆளாக சூழ்நிலை. ஆக இது எல்லாத்தையும் சரி செய்யணும், எப்படி சரி செய்ய போகிறோன்னு தெரியலேன்ற ஒரு குழப்பம். கவலை வேண்டாம், இது எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. அதற்குண்டான அமைப்புகள் தான் இப்போ உங்களுக்கு உருவாகிருக்கு. முயற்சிகளை பலப்படுத்துங்க, மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் 60-55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருந்திருக்கும், அதை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும், மருத்துவ சார்ந்த சிக்கல்கள் இருந்திருக்கும், அந்த மருத்துவ செலவினங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு வெளியில் வந்துடுவீங்க. உங்களது பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், கஷ்டப்பட்டு வேலையில் இருந்தோம், வேலையில் இருந்துட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வர வேண்டிய பென்ஷன் பணம், இந்த மாதிரியான நிலுவை பணம் நமக்கு கைக்கு வருமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாகும். விவசாய சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் எல்லாமே உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். 4 கால் ஜீவன், ஆடு மாடு பசு, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அமைப்புகளாக உங்களுக்கு உண்டாகும். மேற்கொண்டு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பொற்காலமாக அமையும். மனை பூமி சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. சிம்மராசி என்பர்கள் பல பேர் நான் உழைச்ச பாடுபட்டேன், இன்னைக்கு பெரிய அளவுக்கு தொழில் செய்கிறேன், இன்னைக்கு எல்லாத்தையும் சம்பாரிச்சும் இன்னைக்கு ஒரு எனக்குன்ட்டு டெம்பரவரியாக தான் இருக்கிறனே தவிர பர்மனெண்ட்டாக ஒரு வீடு கட்டி ஒரு நல்ல இலக்கை அடைய முடியல, மீறி கட்டணும்னு நினச்சா தடையாகுது. அது மட்டும் இல்லை, பல பேருக்கு ஒரு பூமி வாங்கியாவது ஒரு அமைக்கணுமா, ஒரு வீடு கட்ட முடியுமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% வெற்றிகள் அடைவீங்க. பிள்ளை புத்திரபாகியம் எனக்கு கிடைக்கல, நானும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைச்சா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும், மேன்மைகள் உண்டாகும். முயற்சியை பலப்படுத்துங்க, அற்புதமான வெற்றிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். வெளிநாடுகளில் வேலை செய்து அதனால் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி மீண்டும் நாம் பார்க்கும்போது ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுமா, இந்த மன உளைச்சல் நீங்குமா, நினைச்ச இலக்கை நம்ம அடைவோமா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திருவீங்க. நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% வெற்றிகள் அடையிறீங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்குது, அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. இந்த திசா புத்திகள் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அஷ்டவர்க்க பரல்கள், எத்தனை பரல்கள் பெற்றிருக்கோ இந்த கிரகங்கள் அதை சார்ந்து தான் இந்த பலன்கள் இன்னும் அதிகமாகுமா இல்லை குறையுமான்றது பொறுத்து அமையும். ஆக முடிந்தவரை உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க, அது உங்களுக்கு ஆகச் சிறந்ததாக இருக்கும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு எதையும் செயல்படுத்துங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.